பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் பகூரு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சயின்ஸ் டெஸ்ட் பாரு, பைபிள் சொல்றத கேளு. நம்ம படிச்சவர் இருக்காரு நம்பு, நம் வாழ்க்கைக்கு அது தெம்புடாடோய். பஞ்சவர்ண கிளியை பார்த்தாயா, அதன் நிறத்துக்கு காரணம் சொல்வாயா? பாம்பின் தோலைதான் உரிப்பாயா, சிலந்தி வாழையை தான் பின்னுவாயா? யானையின் துதிக்கையை உடைப்பாயா, பூனையின் மிசையை அறிவாயா? நாயின் மோஷத்தை உணர்வாயா, சிறுத்தையின் ஓட்டத்தை தான் ஓடுவாயா? தம்பி, இயற்கையாவே எல்லாம் தானா வந்துடுச்சுப்பா. நீ பார்த்த ஆமா அப்போ, குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்பதை தான் நம்புவாயா? உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோறு. டார்வின் பகூரு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. 100 100 100 100 100 100 100. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டிவியின் சயின்ஸ் டெஸ்ட் சீசன் 3 எபிசோட் 1. உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எபிசோட் 1 சீசன் 3. சீசன் 3 எபிசோட் 1க்கு நீங்க வந்திருக்கீங்க. 2 சீசன்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருக்கோம். இந்த டார்வினை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கத்துருக்கோம். படைப்பா பரிணாமமா அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில டார்வினை ஒத்துக்கொண்டது போல பரிணாமம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. கடந்த வாரத்துல டார்வினை பக்கத்துல வச்சு பேசினா நிறைய பேருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பல 2 நூற்றாண்டுகள் கழித்து வந்த ஒரு நபர் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 200 வருஷத்துக்கு முன்பாக என்னென்ன டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு, அப்போ மனநிலை எப்படி இருந்தது, கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு அப்படியே அலசி ஆராய்ஞ்சிருப்பீங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு அவர் தனியாலாம் நிற்க மாட்டாரோ, ஏன்னா ஏகப்பட்ட செலவு ஆகுது. அவர் தனியா வச்சு பேசணும்னா எக்கச்சக்க எடிட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னைய ஒரு வாட்டி எடிட் பண்ணணும், அவரை ஒரு வாட்டி எடிட் பண்ணணும், 2 பேரையும் சேர்க்கணும். அவர் பேசும்போது நான் ரியாக்ஷன் கொடுக்கணும், நான் பேசும்போது அவர் ரியாக்ஷன் கொடுக்கணும். அந்த 2த்தையும் கரெக்டா எடுத்து போடணும், சிங்க் பண்ணணும், ஆடியோவை கரெக்ட் பண்ணணும், லைட்டிங்கை கரெக்ட் பண்ணணும், பேக் ட்ராப்பை கரெக்ட் பண்ணணும். இத்தனை விஷயங்கள் பண்ணாதான் நீங்க சுவாரஸ்யமான அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இதற்கு பின்னாடி உழைக்கிற நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்க இரவும் பகலும் அது மாறி தங்களை வருத்தி கொண்டு உழைத்தாதான் நீங்க பெரிய ஒரு ப்ரோக்ராமை பார்க்க முடியும். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பங்கு பெறணும், நீங்களும் உங்களால பிடித்த கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை இந்த ப்ரோக்ராமை நீங்க ஸ்பான்சர் பண்றேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, இதற்கு நான் ஸ்பான்சர் முழுசா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். நாங்கள் 2 கரம் கூப்பி உங்களை வரவேற்கிறோம். ஏன்னா இது தனியாக செய்யப்படக்கூடிய ஊழியம் இல்லை. 2 கரங்கள் சேருமானா சத்தம் வரும். அது மாதிரிதான் நீங்க தாராளமான குணத்தை இதுல காட்டுங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி நிகழ்ச்சிகள் கொண்டு வரவும். ஆனா இந்த டார்வினோட நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில இந்த சீசன்ல முடிச்சிருவோம். 8 எபிசோட்ஸா வந்திருக்கு. சீசன் 1 8 எபிசோட்ஸ் முடிஞ்சிருச்சு. சீசன் 2 எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதுல 8 எபிசோட்ஸ் போகுமான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 எபிசோட்ஸ்ல இந்த டார்வினுடைய கூத்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது எப்படி போதோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். கடவுள் அதற்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. இப்போ இந்த உலகத்துல மிகவும் வேகமாக ஓடக்கூடிய தேவனுடைய அதிசயங்கள்ல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சீட்டா, சிறுத்தை ரொம்ப ஃபாஸ்டா ஓடுமா. அது நோக்கத்தோடும் ஓடுமா. நம்முடைய வாழ்க்கையும் கூட இப்படி பிலிப்பியர் 3:14 சொல்றது போல கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் கொடுக்கிற அந்த பரம அழைப்பை பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக லட்சியத்தோடு ஓடணும் அப்படின்றாங்க. நாம லட்சியம் இல்லாம ஓடக்கூடாது, அலட்சியமாவும் ஓடக்கூடாது. நிறைய பேர் ஓட்டத்தை அலட்சியப்படுத்தி ஓடுறதை நிறுத்திட்டாங்க. அது மாதிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த சிறுத்தை. அதோட ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ ஒரு சின்ன ஆய்வு பண்ணி பார்ப்போம். மிகவும் உலகிலேயே அதிகமான வேகத்துல ஓடக்கூடிய நிலவிலங்கு சீட்டா.
இதோட ஓடும் வேகம் பார்த்தீங்கன்னா 100 to 120 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல ஓடுமா. இது அப்படியே 120 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்லயே ஓடிட்டு இருக்குமானா அதான் கிடையாது. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அந்த வேகத்தை கீப் அப் பண்ண முடியும். ஸோ 20 to 30 செகண்ட்ஸ் அந்த வேகத்தை கீப் அப் பண்ண முடியும். ஆனா 60, 80 அந்த ரேஞ்சு ஈஸியா அது ரொம்ப நேரம் கீப் அப் பண்ண முடியும். நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஸ்பீடு பற்றியதல்ல, நாம நோக்கத்தோடு லட்சியத்தோடு ஓடுறாங்க. பலர் ஆரம்பத்துல வேகமாக ஓடுறாங்க, ஆனா முடிவுல சோர்ந்து போயிடுறாங்க. கலாத்தியர் 5:7 படி. ஏன்னா அந்த வசனங்கள் சொல்லி சத்திய பாதையில் நீங்கள் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, அப்படி இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படுவதை தடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. ஓகே, சீட்டாவின் உடல் அமைப்பு தேவனுடைய திட்டம். ஏன்னா அதனுடைய நீளமான கால்கள், வளைந்து கொடுக்கின்ற அதோட முதுகெலும்பு, பெரிய இதயம், நுரையீரல், திருப்பங்களுக்கு உதவும் நீளமான வால், இது எல்லாமே கடவுளுடைய ஒரு அருமையான ஒரு படைப்பு. இதோட காலில் இருக்கக்கூடிய நகங்கள் முழுவதும் மறையாத ஒரு நகங்கள், ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை வச்சுதான் ஸ்பைக் கண்டுபிடிச்சாங்க. இந்த ரன்னிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைக்கை இதோடைய கால அமைப்பு வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. தேவன் நம்மளையும் ஒரு அடிப்படையான ஒரு அழகான ஒரு எண்ணத்தோடு படைச்சிருக்கார். நாம் அற்புதமாக படைக்கப்பட்டு இருக்கிறேன். நாம் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியம் என்ன அப்படின்றத நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சீட்டா வேட்டையாடும் விதம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கூட்டமா வேட்டையாடாது, ஒளிந்து பாய்ந்து சரியான நேரம் வந்தா மட்டும்தான் ஓடும். சும்மா எதுக்கத்தாலும் ஓடாது, தேவையில்லாம சக்தியை வீணே ஆக்காது. பல விசுவாசிகள் எல்லா விஷயத்துக்கும் ஓடுறது, எல்லா சண்டையும் குதிக்கிறது, கடைசியில என்ன ஆகுறது? ஆன்மீக சோர். பிரசங்கி 3:1 சொல்றபடி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு. தேவன் சொல்லும் போது ஓடினா போதும், சும்மா எல்லாத்துக்கும் ஓடக்கூடாது. சரி, சீட்டா கர்ஜிக்காது, ரோர் பண்ணாது. சிங்கம் போல சீட்டா கர்ஜிக்காது. அது சத்தம் இல்லாம வேட்டையாடுமா. உண்மையான விசுவாசம் என்னன்னா சத்தத்துல இல்ல, ஷோ ஆஃப்ல இல்ல, அமைதியான கீழ்ப்படிதல் தான் இருக்கு. 1 ராஜாக்கள் 19:12 பாத்தீங்கன்னா மென்மையான சத்தத்துலதான் கர்த்தர் இருந்தாரு. சீட்டாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக அல்ல, சரியான திசையில, எல்லா நேரத்திலும் அல்ல, தேவன் சொல்லும் நேரத்துல தனிப்பட்ட ஓட்டம் உன் காலிற்கு ஏற்ப ஓடணும். எபிரேயர் 12:1. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம் அப்படின்னு சொல்லுது. சரி, இன்னும் எக்ஸ்ட்ராவா இந்த சீட்டாவை பத்தி என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டைக்கு உதவக்கூடிய கண்ணீர் கோடுகள். சீட்டாவோட கண்ணு கீழே ஒரு கருப்பு கோடுகள் சூரிய ஒளி பிரதிபலிப்பை குறைக்கிறதா, அதனால பகல்ல இது வேட்டையாட உகந்ததாக இருக்கு சீட்டாக்கு. பகல்ல இது மட்டும்தான் வேட்டையாடுது. சீட்டா ஏன் பகல்ல வேட்டையாடுதுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கம், ஹைனா போன்ற இரவு வேட்டையாளர்களை தவிர இது நிறைய போட்டியாளர்கள் இல்லாம தனியா வேட்டையாடணும் அப்படின்ற எண்ணத்துல இது பண்ணுது. குட்டிகளுக்கு பாத்தீங்கன்னா இதோடைய முடி ஆஷ் கலர்ல இருக்குமா. இது தரையோட தரையா இருக்கிறதுக்கு, புல்ல மறைந்து கொள்வதற்கு இது உகந்ததாக இருக்கு. ஒவ்வொரு சீட்டாக்கும் தனித்தனி புள்ளி வடிவம். நமக்கு தம் பிரிண்ட் மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தம் பிரிண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். நாய்களுக்கு நோஸ் பிரிண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி சீட்டாக்கு அதோடைய புள்ளிகள் டிஃப்ரெண்ட். எல்லாம் ஒரே விதமான சீட்டா இனம்னா, ஆனா ஒண்ணுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டாட்ஸ் இருக்கு. இது மரங்கள்ல ஏறுவதற்கு திறமை குறைவு அப்படின்றாங்க. சீட்டா எண்ணிக்கை இப்ப வேகமா குறைஞ்சி வருது. 6500 இருந்து 7000 வரையும் தான் இருக்கு. ஏன்னா குட்டியா இருக்கும்போது இந்த சிங்கம், மைனா போன்ற விலங்குகள் அதை தாக்கி குட்டியிலேயே அது இறந்து விடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. ஸோ இதான் சீட்டாவை பற்றிய சில விஷயங்கள். அதுல ஆண்குரிய விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக இன்னைக்கு சொல்லியிருக்கேன், பிரயோஜனமாக இருக்கும். இப்ப நம்ம நேரடியா போன வாரத்துல நம்ம அவரை அனுப்பி விட்டோம். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட இன்னும் சில காரியங்கள் பேச போறோம். அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு சில எபிசோட்ல இந்த நிகழ்ச்சியை இந்த முடிவுக்கு கொண்டு வர போறோம். அதற்கு முன்பாக நீங்க முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். என் கையில ஒரு டைம் மிஷின் இருக்கு. இந்த டைம் மிஷின் மூலமாக 200 வருஷத்துக்கு முன்பாக உள்ள ஒரு நபர், அவர் டார்வின் என்கின்றவர், அவர் பரிணாமத்தை குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு.
அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பட்டதுனால அவரை கூப்பிட்டு, ஐயா அது சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் பிரகாரமாக அவருக்கு எடுத்து சொல்லிட்டோம். அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய மனநிலை இப்ப மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அவரு கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாரு. அதற்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவருடைய எண்ணம், அந்த பெரிய எண்ணம் அப்படி படிப்படியா இறங்கி வர்றதுக்கு நீங்களும் தொடர்ந்து பார்த்து ரொம்ப ஆதரவா இருந்ததுக்கு நன்றி. இப்ப அவரை கூப்பிட போறோம். அவர் கூப்பிடுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னதும் அவர் என் உடம்புக்குள்ள வருவாரு. என் உடம்புக்குள்ள வந்ததும் அவரும் பேசுவாரு, நானும் பேசுவேன். நான் பேசுறதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் பேசுறதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இன்னைக்கு தனியால வர மாட்டாரு, தனி சேர் போடல. ஏன்னா சேருக்கு அவருக்கு சேர் போடுற அளவுக்கு அவர் பெரிய ஆள் இல்லை. அவர் ஒரு டுபாக்கூர் என்பதனால அவர் என் கூடவே வந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சு. இப்ப நம்ம நேரடியா டார்வினை கூப்பிடலாம். ஓகே, ஆன் பண்றேன். ஓகே, கிரீன் லைட் எரிஞ்சிடுச்சு. ஓகே, சுவிட்ச் போட்டாச்சு. கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்டு பூந்தி. ஆரம்பிக்கலாம். ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்டு பிச்சா பூந்தி. ஜாங்கிரிய பிச்சா ஜிலேபி லட்டு பிச்சா பூந்தி. தம்பி, என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? சார், ரொம்ப சந்தோஷம். திரும்ப உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி, என்ன தம்பி, எனக்கு தனியா ஒரு சேர் போடுவேன்னு நினைச்சேன். சேரே போடாம வச்சிருக்கேன். என்ன தம்பி நீ? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா சேர் போடுறதுக்கு அந்த சேர போட்ட ஆளு சேரை தூக்கிட்டு போயிட்டாரு. அதனால உங்களுக்கு சேரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்படியே பண்ணுங்க. நின்னுட்டு பேசினாதான் நீங்க நிறைய பேச மாட்டேங்க. உட்காந்து பேசினா நீங்க அரை மணி நேரம் ப்ரோக்ராத்தை 1 மணி நேரம் பேசிட்டீங்க. அதனாலதான் அதை கட் பண்ணிட்டேன். ஓகே தம்பி, ஏதோ நீ பண்ண கரெக்டா தான் இருக்கும். சரி தம்பி, உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு இருந்த. அன்னைக்கு போன வாரம் நீ எனக்கு லேப்டாப் கொடுத்தல, அப்படியே நானு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன்னா, நான் டார்வின்ல நான் ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஆள் இல்லை அந்த காலத்துல. அதனால என் பரம்பரையில இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தேன் தம்பி. இருக்காங்க. ஆமா தம்பி, இன்னும் ஒரு 100 பேர்கிட்ட என் பரம்பரையில வந்த பசங்க இருக்காங்க தம்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு தம்பி. சார், உங்களுக்கு தெரியாதா? இது ஏற்கனவே நானும் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 100 மக்கள் இருக்காங்க இப்போதைக்கு உங்களுடைய பரம்பரையில. சிலர் மேக்ஸ் டீச்சரா இருக்காரு, ஒருத்தர் சயின்டிஸ்டா இருக்காரு, ஒருத்தர் டாக்டரா இருக்காரு, இன்னும் சில பேரு ஒரு 4-5 பேர் விவசாயிகளா இருக்காங்க. நிறைய பேரு நிறைய விதத்துல இருக்காங்க. அது எல்லாமே பார்த்து நெட்ல இருக்கு சார். தம்பி, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்பதான் தம்பி தெரிஞ்சது. ஆனா அவங்க எல்லாரும் பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு பார்த்தேன் தம்பி. யாரும் பெரிய லெவல்ல இல்ல. சும்மா ஸ்கூல் டீச்சரு, வாத்தியார், அது மாதிரிதான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு தம்பி. அதனால நான் என்ன பிளான் பண்ணேன்னு தெரியுமா? நான் போய் அவங்களை ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் தம்பி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? யோ, உன்னை வச்சு நான் சும்மா ப்ரோக்ராம் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்பவுமே இறந்துட்ட. நீ 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நபரு சந்ததி மக்கள் இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கிட்டே சந்தோஷப்படும். அதை விட்டுவிட்டு அவங்கள போய் பார்க்கணும்னா அது எப்படி நடக்கும்? நான் இந்த ப்ரோக்ராமே முடிக்க போறேன்ப்பா. இந்த ப்ரோக்ராமே இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் 2-3 எபிசோட்ல முடிச்சிருவேன். நீ எங்க கூட்டு போய் அதெல்லாம் பண்ண முடியாது. நான் யாராவது பார்க்கணும், நீ கூட்டு போய். தம்பி, அப்படிலாம் சொல்லாது தம்பி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா அவங்களுக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி அவங்கள பெரிய லெவல்ல கொண்டு வந்துடுவேன் தம்பி. ஓ, நானே இங்கே அடிச்சுட்டு பார்த்தோம் கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை எப்படி தூக்கிட்டு போக முடியும்? எனக்கே யாரும் ஹெல்ப் பண்ண முடியல. நான் எப்படி உனக்கு என்னத்தை ஹெல்ப் பண்ண முடியும்? ஒரு 3-4 மனுஷன் நீ சும்மா ஆவியா வந்துட்டு போற, உனக்கு நான் எப்படியா ஹெல்ப் பண்ண முடியும்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க தம்பி. அப்படிலாம் சொல்லாத தம்பி, உன்னால முடியும் சார். அதெல்லாம் நடக்காது சார். இது பண்றதே பெரிய அதிசயம். மக்களுக்கு புரிஞ்சு சரி நீங்க வர்றீங்க போறீங்க அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. இதை போய் அதெல்லாம் பேசாதீங்க. இனிமே பேசாதீங்க, அதை பத்தியே பேசாதீங்க. உங்களை எங்கேயும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீங்க எப்படி போய் அங்க போய் இருக்கவங்கள நீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்க போறீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? புரியுங்க சார், அதெல்லாம் நடக்கும். என்னடா
நம்மளுக்கு ஒத்து வர மாட்டான் போல இருக்க. நம்ம இப்படியே விட்டாம விட்டக்கூடாது. எப்படியாச்சும் இவனை விட்டு எஸ்கேப் ஆகி அங்க போய் பார்த்துடணும் நம்ம மக்களை. சார் ஏதாச்சும் பேசுனீங்களா? நீங்க ஏதோ பேசுற மாதிரியா இருந்தது, ஆனா நீங்க என்ன பேசுனீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் இல்ல தம்பி, நான் எதுவுமே பேசலையா, சும்மா யோசிச்சுன்னு இருக்கேன் தம்பி, என்ன பண்றது. அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, கம்னு இருங்க. இவனை ஏமாத்தி எப்படியாச்சும் நான் என் மக்களை போய் பார்க்கணும். சார் இப்ப ஏதாச்சும் பேசுனீங்களா? இல்லையா தம்பி, நான் எதுவுமே பேசலையா. உங்க மைண்டுக்குள்ள நீங்க ஏதோ பேசுறீங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் என்னால கேப்சர் பண்ண முடியல. எனக்கு அப்படிதான் தோணுது, ஏதோ ஒரு பிரேக் ஆகுற மாதிரியே இருக்கு. தம்பி அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி, நீ நடத்து தம்பி. சரி வியூவர்ஸ், நமக்கு டைம் ஆகுது. எனக்கு ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க எதுவும் கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க, உடனே கால் பண்ணுங்க. இவரை நம்ப முடியல, திடீர்னு அங்க போகணும் இங்க போகணும் சொல்றாப்புல, கொஞ்சம் பயமா இருக்கு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் தம்பி? நான் ஏதாச்சும் பேசிட்டா இன்னும் ரெண்டு எபிசோட்ல நீ கலத்து விட்டுற போறேன்னு சொன்னீங்க. நானாச்சும் பேசிட்டா? சரி சீக்கிரமா பேசுங்க, என்ன பேச போறீங்க தம்பி? ஏதாச்சும் கதை? நல்ல ஐடியா, நானே கதை சொல்லலாம் தான் இருந்தேன். சரி தம்பி, நான் ஒரு கதை சொல்றேன், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் ஒரு கதை சொல்றேன், சரி சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஃபார்மர் இருந்தார். அந்த ஃபார்மருக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ண ஒரு பையன் மார்க்கெட்ல பார்த்தாப்புல, சரி இந்த பொண்ணை தான் காட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த ஃபார்மர் கிட்ட வந்து, ஃபார்மர், நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு விரும்புறேன். அதனால எனக்கு நான் சொத்து பத்துல நிறைய இருக்கு, நான் நல்லா வச்சு பாத்துக்குவேன், நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் ஃபார்மர் அவங்க அப்பாவை பொண்ணோட அப்பாவை போய் கேட்டாப்புல. அதுக்கு அந்த ஃபார்மர், தம்பி நாங்க இங்க ஒரு பெரிய ட்ரெடிஷனல் கீப் பண்றோம், நீ என்ன பண்ணணும், எங்க வீட்டுல இருக்கக்கூடிய 3 காளை மாடு இருக்கு. அந்த 3 காளை மாடுல ஏதாச்சும் ஒரு மாட்டை நீ அதோட வாழை ஒரு 2 செகண்ட் பிடிச்சிட்டீங்கன்னா நான் உனக்கு அந்த என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர போற தம்பி அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்படிங்களா? இது ஆக்சுவலா நிறைய தமிழ் கலாச்சாரத்துல கூட அந்த காலத்துல காட்டுல போயிட்டு புலிப்பல்லையோ சிங்கப்பள்ளியோ எடுத்துட்டு வந்தாதான் பொண்ணு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு வீர விளையாட்டு போல, அப்படிதானே? ஆமா தம்பி, அந்த ஃபார்மர் டெஸ்ட் வைக்க இந்த கிரவுண்ட்ல 3 கேட்டு போட்டு 3 காலையும் எதிரில் நிக்க வச்சுட்டாங்க. இந்த தம்பி மாப்பிள்ள தம்பி இங்க நிக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் ஒரு மாட்டை திறந்து விடலாம்னு சொல்லிட்டு திறந்து விட்டா அது காங்கேயம் காளை தம்பி. காங்கேயம் காளை. தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 87 வகையான நாட்டு மாடுகள் இருக்கு. இந்த காங்கேயம் காளை ஒரு பெரிய ரகம், ரொம்ப வீரியம், நல்லா ஃபாஸ்டா ஓடும், நல்ல பெரிய ரகமாச்சே. ஆமா தம்பி, இந்த காங்கேயம் காளை பார்த்ததும் இந்த மாப்பிள்ளைக்கு தொடர்லாம் நடுங்கி போச்சு. என்ன பண்ணாப்புல, ஐயோ இதெல்லாம் வாழ பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டார். அடுத்தது வந்தது பாத்தீங்கன்னா கொம்பனுக்கு கொம்பு ரொம்ப பெருசு தம்பி, 5 அடி, இதோட கொம்பு 2 அடி 7 அடி. அதை பார்த்ததும் ஐயோ இந்த ஃபார்மர் என்ன பெரிய பெரிய ரகமா வச்சிருக்காரு, கண்டிப்பா அடுத்த ரகம் கொஞ்சம் ஆச்சு கம்மியா இருக்கும், இதெல்லாம் நம்ம சீண்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டு வரம் போய் நின்னுட்டாரு. அதுவும் ஓடி போயிடுச்சு தம்பி. கடைசியா வந்தது சந்தன புள்ள, செல்ல புள்ள, சின்ன மாடு தம்பி. அந்த மாட்டை பார்த்ததும் மாப்பிளைக்கு குஷி, ஓகே கண்டிப்பா இந்த காளை மாட்டோட வாழை 2 செகண்ட் புடிச்சிடலாம், இது ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு, நம்ம சைஸுக்கு இருக்கு, கரெக்டா புடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா பில்டப் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணாரு தம்பி. அப்போ அந்த மாட்டை கபக்கு அவுத்து விட்டாரா, மாடு வந்தது டிங்குடாங்க பேக் அப்படி இப்படி ஆடுது. அப்பெல்லாம் உடலையா பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஓடி போய் வாழை தேடினா வாழை இல்ல தம்பி, அந்த மாட்டுக்கு வாழை இல்ல, தோத்து போட்டாரு தம்பி. இது என்ன தம்பி? இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சார், சூப்பரா சொல்லிருக்கீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் நாம முடியுதோ இல்லையோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணணும்.
ட்ரை பண்ணாம ஐயோ இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஒதுங்கிக்கிட்டா நாளைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம போயிடும். ஏதோ ஒரு வேலை, என்ன வேலை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்து போட்டு பண்ணணுமே தவிர எனக்கு இந்த வேலை ஒத்து வராது, எனக்கு அந்த வேலை ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒதுக்கிக்கிட்டே இருந்தோமானால் நமக்கு வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. வெறும் வேலையே இல்லாத ஒரு சூழ்நிலையா நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்போ உலகத்துல வேலையே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேரு, நிறைய விதத்துல. எங்க பார்த்தாங்க வேலை இல்லாத திண்டாட்டம், வேலை நம்ம விரும்பின வேலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுல இருந்து இருக்கிற வேலையும் போயிடுது. சோ ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க மக்கள். என்ன தம்பி வேலை கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா, சம்பாதிக்கிறதுல லெப்ட்ல போயிட்டு ரைட்ல வருது தம்பி, எனக்கு அப்படி அசால்ட்டா சம்பாதிப்பேன் தம்பி. என்னப்பா நீ சொல்ற, சம்பாதிக்கிறதுல ரொம்ப கஷ்டம்ப்பா, எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கு, நீ ஈஸியா சொல்ற ஈஸியா அப்படி சம்பாதிக்கலாம். இந்த காலத்துல மேபி அந்த காலத்துல இருந்திருக்கலாம், இந்த காலத்துல அப்படி இல்ல தம்பி. நானும் நெட்டெல்லாம் அலசி பார்த்துட்டேன், ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், எல்லாம் ஈஸி தம்பி. உனக்கு என்ன சொல்லு, உனக்கு ஐடியா வேணுமா நானே சொல்றேன், நீ அதை கீப் பண்ணி சக்கு சக்குன்னு சம்பாதிக்கலாம் தம்பி. சரி டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு, நீ என்னதான் ஐடியா வச்சிருக்கேன்னு பாக்குறேன் தம்பி. ஒரு ஆப் டெவலப் பண்ணு தம்பி. ஒரு 1000 பேர் அந்த ஆப் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப். அந்த ஆப்ல என்ன பண்ணணும்னா 1000 பேர் பெட்டு கட்டுற மாதிரி ஒரு 50 ரூபாய் போதும் தம்பி. 50 ரூபாய் 1000 பேர் பெட்டு கட்டினா 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் வந்துருமா காசு? ஃபர்ஸ்ட் வின் பண்றவனுக்கு 10,000 ரூபாய் சொல்லு. 50 ரூபாய் போட்டானா ஃபர்ஸ்ட் வந்தானா 10,000 ரூபாய். கேம் லாஜிக் ஒண்ணும் இல்ல தம்பி. 1 to 1000, 1ல இருந்து 1000 வரையும் நம்பரை குலுக்கி போட்டு தம்பி. குலுக்கி போட்டு எடுக்கிற நம்பரு அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், அதுதான் வின்னர் அப்படின்னு சொல்லிடு தம்பி. மத்த எல்லாருக்கும் என்னது இருக்கிற காசை பிரிச்சு கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் வரவுக்கு 10,000, நீ நடத்துற கம்பெனி உனக்கு ஒரு 10,000, மீதி இருக்கிற 30,000. இந்த 30,000த்தை வகுத்து 30 ரூபாய் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் ஹாப்பி. 20 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு போயிடுவான், திரும்ப வந்து காசை போடுவான். நீ சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் தம்பி. சூப்பர் ஐடியா. ஆஹா, இந்த ஐடியா தான் ட்ரீம்ல பண்ணாங்க. எல்லாத்தையும் அடிச்சு வேற எடுத்துட்டு போயிட்டானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸையும் விடலாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸையும் அவங்களே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆளையே செட்டப் பண்ணி ஆட வச்சு எடுத்துட்டு போனாங்கப்பா. இது ஏற்கனவே கேம்லிங்ல வந்து நிறைய இஷ்யூ ஆகி இப்ப அது வைரலா போயின்னு இருக்கு. அதெல்லாம் வேணாம். இது மாதிரி திருட்டுத்தனமா மத்தவங்களுடைய பொருளை ஆசைப்படுறது தப்பு, பைபிள் அதான் சொல்லுது. அதெல்லாம் வேணாம். தம்பி நீ விவரம் புரியாத ஆளா இருக்க, நம்ம ஒண்ணு ஏமாத்தலையா சார்? அது உங்க நாட்டுக்கு ஒத்து வரும் சார். எங்க நாட்டுல எல்லாம் இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். அவங்கதான் மேல வரணும்னு பார்ப்பாங்க தவிர மத்தவங்க மேல வர விட மாட்டாங்க. இதெல்லாம் பண்ண முடியாது. சரி தம்பி, உன் கையில எவ்வளவு காசு இருக்கு சார்? நான் அதான் 10 மடங்கு ஆக்கி தரேன். 10 நிமிஷம் போதும் தம்பி. என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல 10 மடங்கா ஆக்கி தருவான் தம்பி. நமக்கே வந்து சத்திய சோதனையா இருக்க. 10 நிமிஷத்துல 10 மடங்கா? கையில காசு இல்லாத மாச கடைசி வேற. இவன் சொன்னதை செய்வாங்க தெரியலையே. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இல்ல என்கிட்ட காசு ஒரே ஒரு நோட்டு தான் இருக்கு சார். ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு இருக்க. இந்த 1000 ரூபாய் வச்சு நான் என்னத்த பண்றது தம்பி? 1000 ரூபாய் கூட பண்ணலாம் தம்பி. நீங்க இப்ப 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10 மடங்காக்கி காட்டுறேன் 10 நிமிஷத்துல. அப்படியா? என்ன பண்ணுவீங்க புரியல. 10 நிமிஷத்துல 10 மடங்கா? நல்லா இருக்கு ஆஃபர். சரி இந்தாங்க என்கிட்ட 1000 ஒரே நோட்டு 1000 ரூபாய் இதை வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறீங்க தம்பி? இப்ப ஒரு போன் பண்ற தம்பி. என் பேங்கார வந்து உனக்கு 10 மடங்கு காசு தருவான் தம்பி. எல்லாமே லீகல் தம்பி. போட்டு வரையா கால் பண்றான் உனக்கு, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? சரி பாப்போம். நான் தான் நல்லது தானே. 10 மடங்கு கிடைக்குது. இப்போ மாச கடைசி வேற.
கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுலாம். சரி சரி ஓகே ஓகே சீக்கிரம் டைம் ஆயிட்டு இருக்கு. இது இது நல்லா போச்சுன்னா மக்களே உங்களுக்கு நான் இந்த கான்டாக்ட தரேன், நீங்க எல்லாருமே பயன்பெறலாம். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவரு என்ன பண்றாரு பாப்போம். தம்பி டோன்ட் வரி தம்பி, போன கூட அவருக்கு கால் பண்ண வந்துருவாரு. 10 times brother, டோன்ட் வரி. 1000 மடங்காக்குறோம் ஓகேங்களா? हेलो केको को पिको हाँ ब्रांच ऑफिसर बैंक हाँ जल्दी आओ 10 times 1000 डन ओके जल्दी लोकेशन शेयर करो नाउ या आई एम शेयरिंग कम ओके तब लोकेशन शेयर பண்ணிட்டேன் வந்துருவாப்ல. என்னையா நடக்குது? அதிசயமா இருக்கு. 1000 ரூபாய்க்கு 10 மடங்கு தரான்றான். அது 10 நிமிஷத்துல பேங்குக்கு வேற கால் பண்றான். நம்பவே முடியல. இது மாதிரிலாம் ஃபர்ஸ்டே தெரிஞ்சது என்கிட்ட அந்த காசு எல்லாத்தையும் 10 மடங்கு ஆக்கி இருப்பேனே. சரி வரட்டும், நம்ப முடியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு காசு வந்ததோ இதையே நம்ம அப்ளை பண்றோம். மக்களே நீங்களும் பெரிய ஆள் ஆறீங்க. அங்க வராது அவரா? ஆமா அவர்தான். தம்பி வா தம்பி, இவரா பேங்க் மேனேஜர்? நம்புற மாதிரியே இல்லையா? எதுக்கு முன்னுக்கு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே என்னாச்சு சார்? 1000 ரூபாய் 10 times ஃபுல் பக்கா பாருங்களா, கவர்ல போட்டு. ஆமா தம்பி கவர்ல போட்டு தான் தருவோம். ஏன்னா பிசினஸ் யாராச்சும் பாத்திர கூடாதுல்ல. தேங்க்ஸுங்க. தம்பி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கு கொடுத்துட்டு ஓகே 10ல ஒரு பாகம் அவருக்கு கொடுக்கணும். இந்தாங்க சார். தம்பி எனக்கு கொடுக்க வேண்டிய காசை அவருக்கு கொடுக்க வேண்டிய டால்வினுக்கு கொடுக்க வேண்டிய காசை எனக்கு எடுத்துக்க சொல்றாரு. நான் பெரிய மனசு, எனக்கு 8 பங்கு இருந்தா போதும். அவ்வளவு தூரம் வந்திருக்காப்புல. தம்பி என் பங்கு நான் அவருக்கே கொடுத்துட்றேன். உதாரணத்தனமா இருக்கணும் நம்ம எல்லாத்துலயும். சரி இந்தாங்க தம்பி, இது நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். அவரு தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. 10 மடங்காக்கி இருக்கேன் ஒரே நாள்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ Orakano! Yeah, boy. என்ன ஆச்சு? திடீர்னு என்னவோ நடந்துச்சு. என்ன ஆச்சு? தம்பி வந்தாப்புல காசு கொடுத்தாப்புல. நீங்க ஏன் பங்கு சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு காசு கொடுத்துட்டாரு பாருங்க. அப்படிங்களா? என்னவோ நடந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி என்ன நடந்துச்சு? கொடுத்துரு, கவர்ல போட்டு கொடுத்துருவாங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 2 பங்கு நான் அவருக்கு கொடுத்துட்டா மீதி 8 பங்கு நான் எடுத்திருக்கேன். கவர்ல போட்டு என்னமா பக்காவா டீல் பண்றாங்க. பிசினஸ்னா பேங்காரா இருந்தாங்க. சரி ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு மனசுலாம் ரொம்ப குளிர்ந்துச்சு. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன், 10 மடங்கு ஆச்சு. அதுல 2 மடங்கு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், 8 மடங்கு போதும். ரொம்ப ஆசைப்படக்கூடாது, கொஞ்சம் கூட ஆசைப்படணும். வந்துருச்சு காசு, ரொம்ப சந்தோஷம். தம்பி எனக்கு டைம் ஆகுது தம்பி, நானும் கிளம்பிட்டா. என்ன சார் பேசுங்க, டைம் இல்ல தம்பி எனக்கு டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன். சரி கிளம்புறதுக்கு முன்னாடி அது என்ன கம்பெனி, அது என்ன பேங்க்? கேகேகோ பிகோ. என்னது கேகேகோ பிகோ? அதுதான் தம்பி, அது வந்து கேள்வி கேட்டா ரொம்ப கோச்சிக்குவ தம்பி. கேள்வி கேட்டா கோச்சிக்குவ கம்பெனி தம்பி. கேள்வி கேட்காம இருக்கணும் தம்பி. அந்த கம்பெனில அந்த பேங்க்ல கேள்வி கேட்டா கோச்சிக்குவ கம்பெனி. அந்த கம்பெனில இருந்து வந்திருக்க பேங்க் தம்பி. ஏதோ ஒண்ணுப்பா, எனக்கு வந்துருச்சு காசு. போறியா? ரொம்ப அருமையா நம்ம ஒரு டீலை முடிச்சிருக்கோம். பரவாயில்ல, இது மாதிரி விஷயங்கள் நம்ம டீல் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்த இப்போ 8 மடங்கு ஆயிடுச்சு. சரி ஒரு 8 மடங்கு ஆன காசை பார்த்துருவேன்.
என்னது 1000 ரூபாய் கொடுத்தேன், 8 மடங்கு 10 மடங்குன்னா 10,000 ரூபாய். அதுல ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டேன், 8000 ரூபாய் இருக்கும். ஒரு கவர்ல 100 ரூபாய் வச்சிருக்காங்க. என்னடா இது? 200, 300, 400. ஐயோ, ஏதாச்சும் ஒரு நடுவில் வச்சிருப்பாங்க, அதிகமா மொத்தமா வச்சிருப்பாங்க. 500, 600, 700, 800 தான் இருக்கு. 1000 கொடுத்தேன், ஒரு 800 ரூபாய் 200 ரூபாய் சேஞ்ச் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாரா? ஒரு நோட்டு 10 மடங்கு ஆக்குறது இந்த 10. இது தெரிஞ்சிருந்தா நான் ஏமாத்திருக்க மாட்டேன். அவன் கேட்க சொல்லும்போது உசாரா இருப்பேன். 200 ரூபாய் போச்சா? ஐயோ மக்களே, காசு ஏமாந்துடாதீங்க. நமக்கு உருப்படியா காசு தர மாட்டாதீங்க. நம்ம காசு ஒரு வீட்டு தான் போயிடுவாரு. ஐயோ, 200 ரூபாய் சம்பாதிக்க நான் 20 நாள் உடைக்கணுமே. தேவையில்லாம காசுக்கு சம்பாதிச்சு காசு இழந்துட்டேனே. 200 ரூபாய் போச்சா? இதுல வேற பாக்குற நேயர்களே, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பாக்குறவன் காரு துப்புறா. 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்த போகும்போது 800 ரூபாய் எடுத்துட்டு போறேன். என்னடா இது? ஐயோ, என்னோட டைம் மிஷினா காலம். அப்போ எனக்கு ஏதோ நடந்துச்சு. பிளாஷ்பேக் போய் பார்க்கணும். என் டைம் மிஷின் எடுத்துட்டு போயிட்டான். இவன் நடுவுல அந்த மந்திரத்தை வேற எழுதி கொடுத்துருக்கா. ஃபுல்லா போச்சா? டேய் டார்வின், ஊர் உலக தேனத்தை போறியா இது மாதிரி? வேணாண்டா, ஏற்கனவே நீ பண்ண பொருளில குரல்ல இருந்து மனுஷன் பொருளில இருந்து வெளியே வர்றதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு. இப்போ பணாசிய கொடுத்து மக்களை ஏமாத்த போயிட்டியே. உன்னை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், எங்க கண்டுபிடிப்பேன்? ஐயோ, வெளியில ஓடிக்கிட்டு இருந்த ஓனால எடுத்து வேட்டியில விட்டா கரியா போச்சே. தேடி வந்துட போறாங்கடா. நான் தண்டவுனிய வெளியே கொண்டு வந்தேன். எங்க போயிடாதடா. அந்த பையனை நீ பேங்க் மேனேஜர், பேங்க் ஆபீஸ் சொல்லும் போதே நான் உஷாரா இருக்கணும். இந்த கவருக்குள்ள இன்னும் இருக்கும் நான் பார்த்திருக்கணும். அந்த பண ஆசை வந்ததுனால 10 மடங்கு காட்டினானே சொல்லி நம்பி கவரை கூட திருப்பி பார்க்காம இருந்த காசை 100 ரூபாவோட போயிருக்கும். அவனுக்கு இருக்கிற அந்த காசையை தூக்கி கொடுத்துட்டேனே. ஐயோ ஐயோ, எங்க போக முடியும்? எப்பா, இதுக்கு மேல என்னால நடத்த முடியாதப்பா. ஒரு வாரம் கடந்து போக வேண்டியது இருக்கு. போதும்பா, நான் போயிட்டு வரேன்பா. டேய் டார்வினே, உனக்கு நான் ஷோ பண்ண வச்சதுக்கு நீ வச்சு செஞ்சுட்டியா? உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோரு. டார்வின் பக்கூரு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சயின்ஸ் டெஸ்ட் பாரு, பைபிள் சொல்றத கேளு. நம்ம படிச்சவர் இருக்காரு நம்பு, நம் வாழ்க்கைக்கு அது தெம்புடாடோய். பஞ்சவர்ண கிளியை பார்த்தாயா, அதன் நிறத்துக்கு காரணம் சொல்வாயா? பாம்பின் தோலைதான் உரிப்பாயா, சிலந்தி வாழையை தான் பின்னுவாயா? யானையின் துதிக்கையை உடைப்பாயா, பூனையின் மீசையை அறிவாயா? நாயின் மோஷத்தை உணர்வாயா, சிறுத்தையின் ஓட்டத்தை தான் ஓடுவாயா? தம்பி, இயற்கையாவே எல்லாம் தானா வந்துடுச்சுப்பா. நீ பார்த்த ஆமா பூ, குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்பதை தான் நம்புவாயா? உன்னை
கண்ண சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோரு. டார்வின் துப்பக்கூறு, நீ புரிஞ்சா மாக்கு 100.